தொடரலாம். ரமேஷ் சேதுராமன், இங்க களத்தில் வைக்கப்பட்ட பரப்புரைகள், தலைவர்கள் வைத்த பரப்புரைகள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத ஒட்டியும் தான் இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தையும் பேச வேண்டியிருக்கு. அதனுடைய நீட்சியாக எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஒரு விஷயம், பாலச்சந்தர் சார் நம்ம சீரியஸா எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு டிவிக்கு பார்த்து ரொம்ப சீரியஸா பதில் சொன்னாதான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, அவங்களுக்கெல்லாம் அந்த விவரம் தெரியாத ஒரு செக்மெண்ட்டை தான் நோக்கி அவங்களுடைய பரப்புரை இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது அவங்க எதை சொன்னாலும் நம்புவாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு சிம்பத்தி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அவங்களால அந்த அரசியல் படுத்த முடியுமோ அதை நோக்கி தான் போறாங்க. அதனால தான் அவங்க ஜஸ்டிஃபிகேஷன், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாம இல்ல, அது 6 மணி நேரம் 6 மணிலேருந்து 8 மணிக்கு பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை. அந்த இடத்துல அந்த நேரத்தில் தே ஆர் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் அ மெசேஜ். இது பாருங்க, அவங்களுடைய ஒரு ஓட்டு இதை பேங்க்குக்கோ இல்லைன்னா அதையும் தாண்டி சிம்பத்தி நீங்க பாருங்க, பல இடங்கள்ல அவங்க கான்ஸ்டன்டா பிளே பண்ணியிருக்கிறது. நீங்க எல்லாம் தொடர்ந்து எல்லாரும் கேட்கக்கூடியது, ஏன் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி பார்ட்டினா கொள்கை வேணும், கோட்பாடு வேணும், இது வேணும், அது வேணும்னு. அதையெல்லாம் இல்லை. அவங்க எடுத்து வச்சது எல்லாமே ஒரு பக்கம் சொல்லக்கூடியது, இவங்க தீய சக்தி, இவங்க இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வச்சுட்டு, இன்னொரு பக்கம் சொன்னது எங்களை பரப்புரையே பண்ண விட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு எல்லா இடத்துலையும் இது இருக்குங்கிற மாதிரியாகவே கொண்டு போகப்பட்டதுனால அது ஒரு சிம்பத்திங்கிற ஆஸ்பெக்ட்லையும் அது அவங்களுக்கு ஒரு கார்டு பிளே பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதை வச்சு அரசியல் பண்ணிருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்த ரெண்டாவது திரு பாலச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, அதை ஒரு பொருட்டா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. பொருட்டா எடுத்துக்கிறது இல்ல, அவங்க ஸ்மார்ட்டா பிளே பண்றாங்கிறத பார்க்கணும்னு சொல்றேன். இப்போ நம்ம என்னதான் கவுண்டர் பண்ணாலும், நம்ம என்னதான் ஃபேக்சுவலி நம்பர்ஸை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணா கூட, அது ஒரு செக்மெண்ட் தான் அந்த மாதிரி அனாலிசிஸ பார்க்கறவங்க இருக்காங்க. இதை எதுவுமே இல்லாமல் மொத்தமா ஒரு பிளைண்டடா அவங்க ஒரு இதுல பாக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃபேக்சுவல் இது தேவையில்லை. லாஜிக்கலா அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு கன்வின்சிங் ஆஸ்பெக்ட் இருந்தா போதும்ங்கிறது தான் பாயிண்ட். இவங்க அதே மாதிரி நீங்க ஒரு தாவேகா பத்தி ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த எலெக்ஷன், இதை தொடர்ந்து என்னுடைய அசம்ஷன் எப்படின்னாக்கா, இல்ல என்னுடைய கணிப்பு என்னன்னாக்கா, இந்த எலெக்ஷன்ல அவங்க பவருக்கு வர மாட்டாங்க, அவங்க பெருசா சீட் வின் பண்ண போறதுங்கிறதெல்லாம் இல்ல, அவங்களுடைய பேஸ் ஓட்டு பேங்க்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதை தொடர்ந்து அடுத்த எலெக்ஷன் வரும்போது எப்படின்னாக்க இந்த களம்ங்கிறத மொத்தமா மாறும். அப்போ நீங்க இன்னைக்கு ஏஜ்ல 5 வருஷம் வச்சுக்கங்க, 13 வயசுல இருந்து இப்ப விஜய் நடிக்கக்கூடிய படங்கள்ல பார்க்கலாம், நீங்களும் நானும் பார்த்தோன்னா என்ன நடிச்சிருக்காங்க கூட சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு அதையுமே எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக கைத்தட்டக்கூடிய ஒரு இதுன்னு இருக்கு. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் 13 வயசு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்கள்ல இருந்து 17 வயசு வரைக்கும்னா அவங்க அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது அந்த பர்சன்டேஜ்ங்கிறது ஆட் ஆகும். இந்த மாதிரியாக பல விஷயங்கள் இருக்கு. அது அவங்க ஆனா அந்த மொமெண்டம் இருக்கக்கூடிய இப்போ இன்னைக்கு வாங்கக்கூடிய வாக்குகளை அவங்க சஸ்டெயின் பண்றாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதுவும் நமக்கு இருக்கு ஃபேக்டர். ஆனால் திரும்ப இந்த 5 வருஷம் அவங்க சஸ்டெயின் பண்ணக்கூடிய விஷயம் ஒண்ணு. அதே நேரத்தில் திமுக அதிமுக ஒரே ஒரு குயிக்கான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ பெண்கள் வாக்கு சதவீதம், பெண்களை நோக்கி அப்படிங்கறத சொல்றீங்க. இதுலயே இந்த திட்டங்களையும் தாண்டி மக்கள் கிட்ட இன்னொரு வகையான மைண்ட் செட்டும் இருக்கு. ஐ எம் என்டைட்டில் ஃபார் இட், எனக்கு ஏன் பணத்தை எடுத்து தான் எனக்கு கொடுக்குற. ஏன்னா அவங்க எதிர்த்தரப்புல இருக்கும் போதும் அவங்க சொன்னது மக்கள் பணத்தை தான் உங்களுடைய பணம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அதே மாதிரி மென்டாலிட்டி. ரெண்டாவது விஷயம், விவசாயிகள்ல அதுவும் ப்ரோவா இருந்தவங்க கூட இன்னைக்கு திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அது எதிர் மனநிலையில, எங்களுக்கு பெருசா இந்த 5 ஆண்டுகள்ல எதுவும் செய்யவில்லைங்கிற ஒரு மனநிலைக்கும் போயிருக்காங்கிறது. இது அதனால தான் சொல்றேன், ஒரு சிங்கிள் ஃபார்முலாவை வச்சு இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க, இவ்வளவுங்கிறத சொல்ல முடியாமல் ஒரு என்ன சொல்ற டெட்லாக் சிச்சுவேஷன் இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுருக்குங்கிறது தான். இது எல்லாமே நம்ம சொல்றது அந்த கிளாரிட்டி கொடுக்கும். அந்த கிளாரிட்டி ரிசல்ட் கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்கும். அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பட் ஆனா போஸ்ட் ரிசல்ட் அனாலிசிஸா தான் இருக்கும். அது வரைக்கும் நம்ம பேசுவதுங்கிறது எல்லாமே ஒரு சில ஊகங்கள், ஒரு சில ஃபேக்ட்ஸோட அடிப்படையில தான் பண்ணுவோம்.